கதை எதை பத்தினா நம்ம ஊர் டாப் ரேங்க் ஹீரோயின் லைஃப்ல திடீர்னு 5 குட்டி சாத்தான்கள் என்ட்ரி கொடுக்கறாங்க. அவனுங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட லைஃப்ல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது, இல்ல ஏதாச்சும் ஆப்பு காத்துட்டு இருக்கா, வாங்க பாப்போம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸ்கூல்லயே அவ தான் ஆல்ரவுண்டர். சும்மா படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கிற பக்கா புத்திசாலி பொண்ணு. அவளுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அவன் சும்மா லோக்கல் சுட்டி பையன். அக்கா அளவுக்கு அவனுக்கு மூளை வேலை செய்யாது. எப்பவும் மார்க் கம்மியா தான் வாங்குவான். இந்த 2 உடன்பிறப்புகளுக்கும் இந்த ஸ்கூல்ல இதுதான் கடைசி வருஷம். ஒரு நாள் கிளாஸ் டீச்சர் வந்து, இனிமேல் எக்ஸாம்ல டாப் மார்க் எடுக்கிற பசங்க தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரணும், கம்மி மார்க் எடுக்கிறவங்க பின்னாடி பின்னாடி போகணும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் யாரு ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு காத்துட்டு இருக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. ஹீரோயின் கூடவே கிளாஸ்ல உட்கார்ற அந்த பொறாம பிடிச்சு மில்லி பொண்ணுக்கு இதை கேட்டதும் ஹீரோயின் மேல செம்ம காண்டாகுது. ஹீரோயினை தான் பரம்பரை எதிரியாவே பார்க்க ஆரம்பிக்குது. வீட்டுல ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு டாப் மார்க் எடுத்தா அவார்டு கிடைக்கும்னு தெரிஞ்சதும் ஒரே குஷி. தம்பி விட ஹீரோயினை தான் சும்மா கண்ணுல வச்சு காப்பாத்துறாங்க. ஏன்னா அவ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா. தம்பியோ சும்மா வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு சுத்துறான். ஹீரோயினும் சும்மா இல்லாம, அம்மா இவன் கிளாஸ்ல ஒரே குறும்பு பண்றான், படிப்பே ஏற மாட்டேங்குதுன்னு தம்பிய பத்தி போட்டு கொடுக்க அவங்க அப்பா அம்மா தம்பிய சும்மா 4 சாத்து சாத்துறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க அப்பாவோட டேபிள் மேல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வைக்கிறாங்க. தம்பி நைஸா அதை தொட போக அவங்க அம்மா, டேய் இது உனக்கு இல்லடா, என் செல்ல மகளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கிட்ட தராங்க. அன்னைக்கு நைட் அந்த குட்டி பொண்ணு ரூம்ல வச்சு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணா திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்க அந்த பாக்ஸ்குள்ள இருந்து 5 குட்டி மனுஷங்க வெளியே வராங்க. நீ யாரு அப்படின்னு குட்டி பொண்ணு கேக்குறாங்க. இந்த 5 குட்டி பிசாசுங்க பேசுறத பார்த்து ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அதே சமயம் ஹாப்பியும் கூட. அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு ஹீரோயின் தன்னை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. அந்த குட்டி பசங்க, நாங்க இவ்ளோ நாளா இந்த டப்பாக்குள்ளதான் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா கூப்பிடவும் முதல்ல அம்மா கிட்ட காட்டலான்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா அப்புறம் ஞாபகம் வருது, போன வாட்டி வீட்டுல வளர்த்த பெட்ஸ் எல்லாத்தையும் அம்மா எப்படி கழுத்து பிடிச்சு வெளியே துரத்திட்டாங்கன்னு. அதனால இந்த சீக்ரெட்டை அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. அப்புறம் அவங்க சைஸ்ல டேப் வச்சு அளந்து அவங்களுக்கு குட்டி குட்டியா ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறா. அதுக்கப்புறம் அவங்களோட ஆசைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பேரும் வைக்கிறா. அதுல ஒரு குட்டி பொண்ணுக்கு டிராயிங் வரைய ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லவும் அவளுக்கு ஆர்டிஸ்ட்னு பேர் வைக்கிறா. 2வது ஆளுக்கு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. 3வது ஆளுக்கு படிப்புனா உயிர், அதனால டாக்டர் ஆகணும்னு சொல்லவும் அவனுக்கு டாக்டர்னு பேர் வைக்கிறா. 4வது ஆள் ஆர்மி ட்ரெஸ்ஸோட மாசா இருக்கான், மக்களை காப்பாத்துறது தான் என்னோட வேலை, அவனுக்கு சோல்ஜர்னு பேர் வைக்கிறான். கடைசி குட்டி பொண்ணு சும்மா 24 மணி நேரமும் பாடிக்கிட்டே இருக்கவும் அவளுக்கு சிங்கர்னு பேர் வைக்கிறா. அவங்க தங்குறதுக்கு ஒரு குட்டியான பங்களா வீட்டையும் ரெடி பண்ணி கொடுக்கறா. ஹீரோயின் தூங்க போகும்போது அந்த குட்டி டாக்டர் வந்து, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, நானும் ஸ்கூலுக்கு வரேன்னு கேக்குறான். ஹீரோயினும் சரிப்பா நாளைக்கு என் கூடவே வான்னு ஓகே சொல்லிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி டாக்டரை தான் முடிக்குள்ள நைஸா ஒளிச்சு வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஒரு பொறாம பிடிச்ச வில்லி பொண்ணு என்ட்ரி கொடுத்து, உன் தம்பி இன்னைக்கு கிளாஸ கட் அடிச்சிட்டான்னு வம்புக்கு இழுக்கிறா. அதுக்கு ஹீரோயின், அவன் வராட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இரு டீச்சர் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி வத்தி வைக்கிறேன் அப்படின்னு வில்லி கிளம்பி போறா. ஏன்னா அவளுக்கு வத்தி வைக்கிறது தான் பார்ட் டைம் ஜாபே. அப்போன்னு பார்த்து ஒரு பையன் ஹீரோயின் கையை பிடிச்சி, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் உன் தம்பி மேலேயே பழி போடுறன்னு சண்டை போடுறான். இதை பார்த்ததும் ஹீரோயின் தலைமுடிக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த குட்டி டாக்டர் நைஸா அந்த பையனோட பாக்கெட்டுக்குள்ள புகுந்து அவனோட பேண்ட் சிப்பை அவுத்து விட்டுறான். அவ்வளவுதான், மொத்த ஸ்கூலும் அந்த பையனை பார்த்து சிரிக்க அவன் மானமே போயிடுது. இங்க வீட்டுல பார்த்தா நம்ம தம்பி அவனோட செல்ல நாயை கூப்பிட்டுட்டு ஹீரோயினோட ரூமுக்குள்ள வர்றான். அந்த நாய் போய் குட்டி மனுஷங்க இருந்த அந்த சின்ன பங்களா விட்ட வாயில கவ்வி சும்மா டொக் டொக்குன்னு ஆட்ட ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் ஐயோ பூகம்பம் வந்துடுச்சுன்னு அலறி அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. அப்போன்னு பார்த்து அந்த குட்டி சோல்ஜர் தன்னோட கத்தியை வச்சு நாயோட மூக்குல ஒரே போடா குத்துறான். நாய்க்கு மூக்குல இருந்து ரத்தம் வரவும் தம்பி பதறி போய் அதுக்கு மருந்து தேடுறான். இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா ரூம்குள்ள வர பாக்குறாங்க. ஏன்னா தம்பியும் அந்த நாயை அம்மாவுக்கு தெரியாம தான் ஒளிச்சு வச்சு வளர்க்குறான். விஷயம் தெரிஞ்சதும் அந்த குட்டி பசங்க எல்லாம் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வராங்க. குட்டி சோல்ஜர் நாய் மேல ஏறி உட்காந்து அதை ஜன்னல் வழியா நைஸா வெளியே கூட்டிட்டு போய் ஒளிச்சு வைக்கிறான். நைட்டு ஹீரோயின் வந்து பார்க்கும்போது குட்டி சோல்ஜரை காணும். உடனே ஹீரோயினும் மற்ற குட்டி பசங்களும் அவனை தேடி சீக்கிரட்டா வெளியே கிளம்புறாங்க. அந்த கேப்ல தம்பியும் அந்த குட்டி பசங்களையும் பார்த்துடுறான். வேற
வேற வழி இல்லாம ஹீரோயின் தம்பி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். தன் நாயை காப்பாத்துறதுக்காக தம்பி அந்த குட்டி பசங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்புறம் ஹீரோயின் அம்மா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. தம்பி எக்ஸாம்ல 90% மார்க் எடுத்தா மட்டும்தான் நாயை வீட்டுக்குள்ள சேர்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவன் உருப்படாத கேஸ் ஆச்சே, எப்படி மார்க் எடுப்பான்னு கவலைப்படுறான். அதுக்கு குட்டி டாக்டர் கவலைப்படாத மச்சான், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பொறுப்பேத்துக்கிறான். அடுத்த நாள் எக்ஸாம் நடக்குது. குட்டி டாக்டர் தம்பிக்கு பிட் அடிக்க ஹெல்ப் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் என்னடான்னா எக்ஸாம் எழுதும் போது பெஞ்ச்லயே தூங்கி விழுந்துடுறா. ரிசல்ட் வருது. குட்டி டாக்டரோட தில்லலங்கடி வேலையால தம்பி செம்ம மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுறான். இதை பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா ஹீரோயினை சும்மா கண்டபடி திட்டுறாங்க. அங்க ஸ்கூல்ல டீச்சருக்கு தம்பி மேல டவுட் வருது. இவன் எப்படிடா இவ்வளோ மார்க் எடுத்தான்னு கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஆனா குட்டி டாக்டர் பின்னாடி இருந்து ஆன்சர் சொல்லி கொடுக்கவும் தம்பி எல்லாத்துக்கும் பக்காவா பதில் சொல்றான். இதனால ஸ்கூல்லயே டாப் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ல தம்பி பேரும் வந்துடுது. வீட்டுல அவங்க அப்பாவும் அம்மாவும் ஹீரோயினை விட்டுட்டு தம்பிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு இதனால செம்ம அப்செட் ஆகுது. மழையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஏண்டி சோகமா இருக்க, இது சும்மா ஒரு டெஸ்ட் தானே, இது நம்ம ஃபியூச்சரை முடிவு பண்ணாது, கூல் அப்படின்னு சொல்லி அவ வரைஞ்ச ஹீரோயினோட ஓவியத்தை கிஃப்ட் பண்றா. ஹீரோயின் அந்த படத்தை கொண்டு போய் குட்டி பசங்க கிட்ட காட்டி, என் ஃப்ரெண்டு சும்மா சூப்பரா டிராயிங் வரைவா, ஆனா டீச்சர் அவளை பெயிண்டிங் காம்படிஷன்ல சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவ படிப்புல வீக்கா இருக்காளான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. இதை கேட்டதும் குட்டி பசங்களுக்கு செம்ம காண்டாகுது. என்னடா இது அநியாயமா இருக்குன்னு பிளான் பண்ணி நைட்டோட நைட்டா டீச்சரோட ஆஃபீஸை உடைச்சி அங்க இருக்கிற கலர் பென்சில் பெயிண்ட் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்குள்ள பூந்து கலர்ஸை திருடிக்கிட்டு வெளியே வரும்போது அந்த குட்டி ஆர்டிஸ்ட் மட்டும் உள்ளேயே மாட்டிக்கிறா. நல்ல வேலையா யாரோ டீச்சரை கூப்பிடவும் அந்த கேப்ல அவ எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறா. ஹீரோயின் அந்த கலர்ஸ் எல்லாம் தான் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க அவ அந்த குட்டி ஆர்டிஸ்டோட ஹெல்ப்போட சேர்ந்து ஒரு மரண மாசான பெயிண்டிங்கை ரெடி பண்றா. ஸ்கூல்ல பெயிண்டிங் போட்டி நடக்கும்போது கம்மி மார்க் எடுத்த பசங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா கெத்த நம்ம ஃப்ரெண்டோட பெயிண்டிங்கை தூக்கிட்டு சீஃப் கெஸ்ட்டுங்க முன்னாடியே வந்து நிக்கிறா. அவங்க கிட்ட பல மொழிகள்ல பேசி அசத்துறா. கெஸ்ட்டுங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனா நடுவுல புகுந்து ஷோவை கெடுத்ததுக்காக டீச்சர் ஹீரோயினுக்கு கிரவுண்ட் முழுசியும் கூட்டணும்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவளுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிரவுண்ட் கிளீன் பண்றாங்க. அப்ப ஸ்கூல் ஸ்பீக்கர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கம்மி மார்க் எடுக்கிற பசங்க இனிமே எந்த போட்டியிலையும் கலந்துக்க கூடாது அப்படின்னு. இது கேட்டதும் குட்டி பசங்க எல்லாரும் படிப்புல வீக்கா இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நாம தான் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயின் அந்த குட்டி பசங்களை தான் ஃப்ரெண்ட்ஸோட கேங்க்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. எல்லாரும் சேர்ந்து அடுத்த எக்ஸாம்ல மாஸ் பண்ண பிளான் போடுறாங்க. ஆனா எக்ஸாம் அன்னைக்கு டீச்சர் திடீர்னு எல்லாரையும் சீட் மாத்தி உட்கார வச்சு பிளான சொதப்பிடுறாங்க. இது நம்ம எல்லாருடைய ஸ்கூல் லைஃப்லயும் நடக்கிறது தான். ஆனா நம்ம குட்டி பசங்க சும்மா கெத்தா கஷ்டப்பட்டு எல்லா பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் சம மார்க் வாங்கி பாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆனா அந்த பொறாம பிடிச்ச வில்லி பொண்ணு சும்மா இல்லாம கிளாஸ் ரூம்ல கிடந்த பிட் பேப்பர்ஸை எடுத்துட்டு போய் டீச்சர் கிட்ட காட்டி எல்லாரும் காப்பி அடிச்சு தான் பாஸ் பண்ணாங்க மிஸ் அப்படின்னு வத்தி வச்சிட்டா. டீம் மொத்தத்தையும் பிரின்சிபால் ஆபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. யார் இதை பண்ணதுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லா பழியையும் தான் மேல ஏத்துக்கிட்டு நான் தான் பண்ணணும்னு சொல்றா. அவங்க அப்பா அம்மாவை ஸ்கூலுக்கு வர வச்சு ஹீரோயினை ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க அம்மா செம்ம திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயின் மார்க் கம்மியா வாங்குறதுக்காக பசங்களை கேவலமா நடத்துறது தப்புமா அப்படின்னு பிரின்சிபால் மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி பேசுறா. பிரின்சிபாலுக்கு செம கோபம் வருது. ஆனா அவங்க அப்பா கெஞ்சி பேசி சஸ்பெண்டை கேன்சல் பண்ண வைக்கிறாரு. விஷயம் தெரிஞ்சதும் கம்மி மார்க் எடுக்கிற பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு குட்டி பசங்க சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கோவத்துல, நான் எப்பவுமே டாப் மார்க் வாங்குறவ, நீங்க வந்த நேரமோ என்னவோ இப்போ என் மார்க்கே போச்சுன்னு கத்த குட்டி பசங்க மனசு உடைஞ்சி பேக்கை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அவங்க வேற ஒரு இடத்துக்கு போக அங்க நம்ம தம்பி வரான். குட்டி டாக்டர் தம்பி கிட்ட, படிப்புல வீக்கா இருக்கிற பசங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு வா, நாங்க இவங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லித்தரோம்னு பாரு அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் அந்த பொறாம பிடிச்ச வில்லி பொண்ணு இதை பார்த்துட்டு குட்டி பசங்களை ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ள போட்டு லாக் பண்ணி, இனிமே எனக்கு மட்டும்தான் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மிரட்டுறா. அடுத்த நாள் தம்பி வந்து குட்டி பசங்களை காணும் வா தேடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா குட்டி பொண்ணு போடா எனக்கு எக்ஸாம் தான் முக்கியம்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் வில்லி பொண்ணு அந்த குட்டி பசங்களை எல்லாம் ஸ்கூல் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு ஜாடியை திறந்து விட்டுடுறா. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய எலி வந்து அவங்கள தாக்குது. கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு மனசு கேட்கல.
எக்ஸாம் பேப்பரை அப்படியே வச்சுட்டு குட்டி பசங்களை தேடி கிளம்புறா. டீச்சர் வெளியே இப்போ போனா ஸ்கூலை விட்டுட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டினாலும் அவ கேட்காம ஓடுறா. ஸ்கூல் முழுக்க தேடும் போது ஸ்டோர் ரூம்ல இருந்து ஜாடி உடையிற சத்தம் கேக்குது. ஓடி போய் பாக்குறா. தான் ஃப்ரெண்ட்ஸான அந்த குட்டி பசங்களை எலிகிட்ட இருந்து காப்பாத்தி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழறா. அப்போ வர அந்த வில்லி பொண்ணு யாரும் இல்லாததை பார்த்துட்டு லைட் போட போக அந்த ஸ்பார்க் ஆகி ஸ்கூல் முழுக்க பயங்கரமா தீப்பிடிச்சிருது. பசங்க எல்லாம் உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. டீச்சர்ஸ் கஷ்டப்பட்டு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வராங்க. ஆனா ஹீரோயின் உள்ளேயே மாட்டி அங்க காயம்பட்டு அழுதுட்டு இருந்த அந்த வில்லி பொண்ணை காப்பாத்துறா. எல்லா பசங்களும் தப்பிச்சு ஸ்கூல் மொட்டை மாடிக்கு வர்றாங்க. நம்ம தம்பியோட ஹெல்ப்போட அந்த குட்டி பசங்க ஒரு ஹெலிகாப்டரை அங்கிருந்து ஓட்டிட்டு வந்து கயித்தை கீழே போடுறாங்க. பசங்க எல்லாரும் அவங்க யூனிஃபார்ம் துணியை கயித்துல மாட்டி தொங்கி தப்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வரப்போ நெருப்பு பட்டு கயிறு அழுந்து விழுந்துருது. இந்த கேப்ல குட்டி சோல்ஜர் பாஞ்சு வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்பதான் மொத்த ஸ்கூலுக்கும் இந்த குட்டி பசங்களோட மாஸ் விஷயம் தெரிய வருது. ஆனா அந்த ஃபைட்ல குட்டி சோல்ஜருக்கு செம காயம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவனுக்கு அர்ஜென்ட்டா ரத்தம் தேவைப்படுது. ஆச்சரியமா அவனோட பிளட் குரூப் நம்ம கிளாஸ் டீச்சரோட மேட்ச் ஆகவும் டீச்சர் ரத்தம் கொடுத்து அந்த குட்டி சோல்ஜரை காப்பாத்துறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வாழ்க்கைனா வெறும் மார்க் மட்டும் இல்ல, படிப்பு மட்டும் இல்லப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க. மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்றதும் அன்பு செலுத்துறதும் தான் முக்கியம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. குட்டி சோல்ஜரும் குணமாயி வர்றான். படம் முடியறப்போ ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அவார்டு கொடுக்கறாங்க. ஹீரோயின் ஸ்டேஜ்ல நின்று நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னு ஸ்பீச் கொடுக்க மொத்த ஸ்கூலும் கை தட்டுது. கடைசியா அந்த குட்டி பசங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட டாடா பை பை சொல்லிட்டு அவங்க வந்து சொந்த உலகத்துக்கே கிளம்புறாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கிளம்பும் போது அந்த குட்டி ஆர்டிஸ்ட் தான் வரைஞ்ச பெயிண்டிங்க ஹீரோயின் கிட்ட கிஃப்ட் பண்றா. அதுல ஹீரோயினும் அந்த 5 குட்டி பசங்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்பவும் ஹாப்பியா இரு, மத்தவங்களையும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு படம் இப்படியே முடியுது.